முருகன் அருளால் நல்லதாகவே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். முருகப்பெருமான கலியுகத்தில் கண்கண்ட தெய்வம் என ஆன்மீக உலகம் கொண்டாடக்குதுங்க. முருகனின் பாதங்களை சரணடைந்தாலே தீராத பிரச்சனைகளும் கூட தீர்ந்து பலவிதமான நன்மைகள் ஏற்படும் அப்படிங்கிறது பக்தர்களோட அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கைங்க. அப்படிப்பட்ட முருகனை நம்ம வீட்டிலே இருந்து எளிமையான முறையில் எப்படி வழிபட வேணும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த பதிவின் மூலமாக பார்க்க போகிறோம். அப்படி வழிபடுவதனால் நமக்கு கிடைக்கும் நன்மைகள் என்ன, யார் யாரெல்லாம் முருக வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பு அப்படிங்கிறது நம்ம இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்க போகிறோம். வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முருகப்பெருமானை எப்படி வழிபட்டால் முருகனோட அருளை பரிபூரணமாக பெறுவதோட நம்மளுடைய வாழ்க்கையிலும் பல விதமான நன்மைகளை பெற முடியும், துன்பங்கள் இருந்தும் கர்ம வினைகளில் இருந்தும் விடுபட முடியும் அப்படிங்கிறதே நம்ம இந்த பதிவில் தொடர்ந்து பார்க்க போகிறோம். வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இதே போல் தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனை வந்து சென்றடையும். முருகன் வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியங்க. தற்போதைய காலகட்டத்தில் முருகப்பெருமான வழிபடுறவங்களோட எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்கிறதுங்க. முருகன் கோவில்கள் முருக மந்திரங்களையும் தேடி தேடி படிப்பவங்க, நேரில் சென்று வழிபடுவங்களோட எண்ணிக்கையுமே அதிகரித்து கொண்டே இருக்கு. தினமுமே கோவிலுக்கு செல்ல முடியவில்லை, முருகனை தரிசிக்க முடியாதவங்க வீட்டிலேயே எளிமையான முறையில் வழிபட விரும்புவாங்க. ஆனால் இன்றைய பரபரப்பான காலகட்டத்தில் கடுமையான வேலை பளுவிற்கு இடையிலும் முருகனை வழிபட்டு அவரோட அருளை பெறுவது ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படி நம்ம முருகரோட முழு அருளையும் பெற முருக வழிபாட்டினை துவங்கும் நாளன்னைக்கு காலையில் எழுந்து சரவண பொய்கையில் குளிப்பதாக நினைத்து ஓம் சரவண பவ அப்படின்னு மந்திரத்தை சொல்லி நீங்கள் காலை நேரத்தில் சுத்தமாக குளிக்க வேணுங்க. அதுக்கப்புறம் பூஜை அறைக்கு வந்து முருகா முருகா என மனதார நினைத்து கை நிறைய திருநீர் எடுத்து நெற்றி நிறைய வைத்து கொள்ளுங்க. முருகரோட படத்துக்கு முன்னாடி விளக்கேற்றி வைக்க வேணும். அப்படி ஏற்றும் போது கிருபானந்த வாரியார் சுவாமிகள் அருளிய தீபமங்கல ஜோதியே நமோ நம, தூய அருகமல லீலா நமோ நம, ஞான பண்டித சுவாமியே நமோ நம, அருள் தாராய அப்படிங்கிற பாடலை கூட நீங்கள் சொல்லி விளக்கேற்றது ரொம்ப சிறப்பு. இதனால் நம்மளுடைய வீட்லேயும் அந்த விளக்குலையும் அதன் சுடரிலும் முருகன் வந்து விட்டார் அப்படின்னு அர்த்தங்க. இந்த மாதிரி நீங்கள் மனதார நினைத்து வேண்டுதல் வைத்து நீங்கள் தீபம் ஏற்றும் போது எத்தனை விளக்கு வேண்டுமானாலும் நீங்கள் ஏற்றலாம். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்க கஷ்டங்கள் எல்லாமே மறைய ஆரம்பிக்கும். நீங்கள் தினமுமே நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் அப்படின்னா மனதால முருகனை நினைத்து தினமுமே தவம் இருப்பது போல அவரோட நாமங்களை சொல்லிக்கொண்டே இருக்கணுங்க. முருகப்பெருமானின் மூல மந்திரமான ஓம் சரவண பவாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை நீங்கள் சொல்லலாம். இந்த மந்திரத்தை வாய்விட்டு சொல்லக்கூடாது, மனதிற்குள்ளாகவே சொல்ல வேணும். அதே சமயம் நீங்கள் சொல்லும் மந்திரம் உங்களோட காதில் மட்டும் படும் வகையில் சொல்ல வேண்டுங்க. இந்த மந்திரத்தை 11 அல்லது 21 அல்லது உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லலாம். கண்மூடி மந்திரங்களை சொல்லும்போது தேவையற்ற பலவிதமான நினைவுகள் வந்தாலும் அதை கண்டு கொள்ளாமல் தொடர்ந்து நீங்கள் மந்திரத்தை சொல்லிக்கொண்டே இருந்துங்க. அடுத்ததாக பார்த்தோமா முருகனை வழிபடும் நேரம். கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, திருப்புகழ் ஆகியவற்றில் இருந்து ஏதாவது ஒரு பாடலை தினமும் நீங்கள் பாராயணம் செய்யலாங்க. பாடலை பாடும்போது கையில் பூஜைகளை வைத்து கொண்டு பாட வேணும். கண்களை மூடி முருகன் பாடலை பாடக்கூடாதுங்க. முருகப்பெருமானின் முகத்தை பார்த்தபடி நீங்கள் பாடலாம். அப்படி நீங்கள் முருக வழிபாடு செய்யும்போது உங்களோட முருகருக்கு பார்த்தீங்களா கண்கள் அசைவது, அவர் சிரிப்பது போன்றவைகள் எல்லாமே உங்களுடைய கண்களுக்கு தெரிவதை உங்களால் உணர முடியும். அதே மாதிரி உங்களோட கையில் இருக்கக்கூடிய பூக்களை முருகனோட பாதங்களில் போட்டு கற்பூர ஆரத்தி காட்டி வாய் விட்டு சத்தமாக அரோகரா, கந்தனுக்கு அரோகரா, அறுபடை ஆண்டவனுக்கு அரோகரா, தாயான தெய்வத்திற்கு அரோகரா, தந்தையான தெய்வத்திற்கு அரோகரா, மூச்சான முருகனுக்கே அரோகரா, பேச்சான முருகனுக்கே அரோகரா அப்படிங்கிற மந்திரத்தை கூட நீங்கள் சொல்லி வழிபடலாங்க. இந்த மாதிரி செய்யும்போது உங்களுடைய கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலுமே கந்தன் காப்பாருங்க. அடுத்ததாக பார்த்தோமா திருநீர் வைக்கும்போது சொல்ல வேண்டிய பாடல். முருகரோட பாதத்தில் இருக்கும் பூவில் ஒன்றை எடுத்து உங்களோட சட்டையை அல்லது கைப்பையில் வைத்துக்கொண்டு நீங்கள் வேலைக்கு போகும்போது அதை எடுத்துக்கொண்டு போகலாம். வீட்டில் இருந்து கிளம்பும் போதுமே கையில் திருநீரை எடுத்து செயல்பட்டு அழிந்து என துவங்கும் கந்தர் அலங்கார பாடலை பாடி நெற்றி நிறைய திருநீர் வைத்து நீங்கள் செல்லலாம். பிறகு பார்த்திங்களா ஆண்களாக இருந்தீங்க அப்படின்னா அஷ்டாங்க நமஸ்காரமும், பெண்களாக இருந்தால் பஞ்சாங்க நமஸ்காரமும் செஞ்சு நீங்கள் வழிபடலாம். அதற்கு பிறகு முருகரோட ஏதாவது ஒரு பாடலை நீங்கள் தேர்வு செஞ்சு அலுவலகம் செல்லும் வழியிலும் நீங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த மாதிரி செல்லும்போது நீங்கள் முருகன் அருளால் நீங்கள் நினைத்தது எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி முருகர் வழிபாடு ரொம்ப முக்கியங்க. செவ்வாய்க்கிழமை நாட்களில் நீங்கள் இதை செய்யும்போது இன்னும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும்.
வாழ்க்கையில் நம்ம வெற்றி பெறவும் இலக்குகள் எதாக இருந்தாலும் அடையவும் நாம் அனைவருக்குமே போராடுறோம். நம்ம வாழ்வில் தடைகள் சவால்களை சந்திக்க நேரிடும். அத்தகைய சூழ்நிலைகளில் தெய்வ சக்தியின் உதவியை நாம் நாடுறோம். இந்து மதத்தில் அறிவு, வீரம், வெற்றி மற்றும் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய கடவுளாக முருகப்பெருமான் போற்றப்படுகிறாரு. உங்களோட வீட்டில் முருகன் சிலை அல்லது முருகன் படம் வைக்க விரும்பினீங்க அப்படின்னா நீங்கள் முருகன் படம் வைத்து விடும்போது ரொம்ப சிறப்பு. தினமுமே நீங்கள் முருகனை வழிபட பவித்திரமான எண்ணங்களுடன் முருகன் படங்களுக்கு மலர் மாலை, குங்குமம், சந்தனம் வைத்து ஆராதனை செஞ்சு வழிபடலாம். ஓம் சரவண பவ மந்திரம் அல்லது கந்த சஷ்டி கவசம் போன்ற மந்திரங்களை கூட நீங்கள் சொல்லலாங்க. முருகனை முழு மனதோடு அன்போடு வழிபட்டு முருகா முருகா என எப்போதுமே சொல்லி தியானிப்பவங்க என்றுமே குறையாத பெரும் செல்வத்தை பெறுவாங்க. மேலுமே மனித இனம் முதல்ல தோன்றிய இடம் குறிஞ்சி நிலமாகும். ஆகவே முதல்ல மக்கள் குறிஞ்சி நிலத்திலேயே தெய்வ வழிபாடு தொடங்கினாங்க. ஒரு குழந்தை வடிவம் படைத்து அதை கடவுளாக வழிபாடு செய்தது முருகன் வழிபாடு என சொல்லுறாங்க. மேலுமே உருவ வழிபாட்டில் தொன்மையானதும் முருகன் வழிபாடாகும். முருகன் குறிஞ்சி நில கடவுள், மலையும் மலை சார்ந்த இடங்களின் கடவுள் முருகன். அதனால் முருகனை குறிஞ்சி கிழவன், மலை கிழவேன் என்று தமிழ் நூல்கள் சொல்லப்படுது. முருகன் தமிழ் கடவுள். முருகனே தமிழ் மொழியை முதல்ல அகத்தியருக்கு அறிவுறுத்தினான் என்பது வரலாறுங்க. மேலுமே சிவபிரானுக்கும் பிரணவ பொருளை தமிழிலேயே முருகன் உபதேசித்தான். சுருக்கமாக சொல்ல வேணும் அப்படின்னா 100,000 சூரியன்கள் ஒரே காலத்தில் ஒளி வீசுவது போன்ற பேரழகு வாய்ந்த தெய்வீக வடிவம் கொண்டவன் தான் முருகன். முருகனை வணங்கினாலே எல்லா கடவுளையும் வணங்கி அடையும் பயன்களை எல்லாமே நாம் ஒருங்க பெற முடியும். மகனுக்கு செய்யும் சிறப்பால தந்தை தாயாகிய சிவபெருமானும் உமாதேவியும் தம்பியை போற்றுதலால் சகோதரனாகிய விநாயகரும் மருமகனை வழிபடுவதனால மாமனாராகிய திருமாலும் தலைவனை வழங்குதால தேவரும் முனிவரும் ஆகிய அனைவருமே மகிழ்ச்சி அடைவாங்க. எனவே முருகன் வழிபாடு மிக்க சிறப்புடையதுங்க. முருகன் தன் பக்தர்கள் வேண்டும் கோரிக்கைகள் எல்லாமே அவர்கள் வேண்டியவாறே விரும்பி கொடுத்து அருளும் தன்மை வாய்ந்தவர் அப்படின்னு சொல்லலாம். முருகனை அன்போடு வழிபட்டு முருகா முருகா என எப்போதுமே சொல்லி தியானிப்பவங்க என்றும் குறையாத பெரும் செல்வத்தை பெற முடியுங்க. அவர்களை ஒருபோதுமே எத்தகைய துன்பமே அணுகாது. முருகன் அருளால் அவங்களுக்கு நல்லதாகவே நடக்குங்க. முருக வழிபாடு பார்த்திங்களா தொன்மை மிக்கதுங்க. சிவனின் மகனான முருகனுக்கும் தமிழருக்கும் இருக்கக்கூடிய ஒரு தொடர்பு அப்படிங்கிறது வரலாற்று காலத்திற்கு முற்பட்டதாகும். தமிழர்களோட பண்பாட்டோடும் மொழியோடும் தத்துவத்தோடும் பழக்க வழக்கங்களோடும் இம்முருக வழிபாடு பின்னறிந்த தன்மையை சங்ககால இலக்கியங்களான திருமுருகாற்றுப்பறை பாடல் என்பதை மிகச் சிறப்பான சொல்லியிருக்காங்க. இயற்கை வழிபாட்டின் ஒரு கூறான சூரிய வணக்கமே அதுக்கப்புறம் முருக வழிபாடானது அப்படிம்பாங்க. இதனை பரிபாடர் திறன் எனும் நூலில் செவ்வேல் வணக்கம் பற்றி எழுதிய சரங்கபாணி பின்வருமாறு விவரித்திருக்காருங்க. அதே மாதிரி நம்ம முருகனிடம் எப்படி வேண்டினால் எல்லாம் எப்படி கிடைக்கும். முருகப்பெருமானுக்கு உலகம் முழுவதுமே கோடிக்கணக்கான பக்தர்கள் இருந்து வருகிறாங்க. நாளுக்கு நாள் முருக பக்தனை வழிபடும் பக்தர்களோட எண்ணிக்கையானது அதிகரித்தே வருகிறது. முருகனை வழிபட்டாலே குழந்தை பாக்கியம் கிடைக்கும். முருகனை வழிபட்டால் வேலை, திருமணம், செவ்வாய் தோஷம் தீரும், சொந்த வீடு, யோகம் அமையும் என பலவிதமான பலன்கள் சொல்லக்கொண்டே போகலாம். முருகப்பெருமானை மனதார நினைத்து வழிபட்டாலே வேண்டியது எல்லாமே கிடைக்கும். அது உண்மைதாங்க. அதே சமயம் முருகனிடம் எப்படி வழிபட வேணும் அப்படிங்கிற முறையுமே இருக்குது. பிரச்சனைகள் தீர வேணும் அப்படிங்கிறது முருகரோட பாதத்தை பிடித்து வேண்டி வழிபடலாம். ஆனால் தேவைகள் நிறைவேற வேணும் அப்படின்னு எண்ணத்தோடு மட்டும் நீங்கள் எப்போதுமே முருகனை வழிபடக்கூடாதுங்க. அது மிகப்பெரிய ஆபத்தில் போயிருக்கும். முருகப்பெருமானை எப்படி வழிபட்டால் அனைத்து விதமான நலன்களும் நமக்கு முழுமையாக கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். அள்ளி கொடுக்கும் வள்ளல். தமிழ் கடவுளான முருகப்பெருமான் தன்னுடைய பக்தர்கள் கேட்பதை அனைத்தும் தரும் வள்ளலாக விளங்கக்கூடிய கடவுள். முருகப்பெருமானிடம் 1 மடங்கு கேட்டால் அதை அவர் 2 மடங்காக கொடுக்கும் கருணை கடல் என கிருபானந்த வாரியார் சுவாமிகள் அடிக்கடி சொல்லப்பட்டிருப்பார். முருகனிடம் என்ன வேண்டினாலும் கொடுப்பாருங்க. அதை எப்படி வேண்டினால் நாம் கேட்டதை மட்டுமல்ல கேட்காத அனைத்தையும் கொடுப்பார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? முருகப்பெருமானிடம் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் வேண்டினாலே நம்மளுடைய வாழ்க்கை என்னென்ன தேவையோ அவை அனைத்துமே குறைவில்லாமல் அள்ளி கொடுப்பாருங்க. முருகனை மனதார நினைத்து முருகா நான் உன்னிடம் வந்திருக்கேன், என்னை நீ தான் காப்பாற்றணும் அப்படின்னு முருகனை நம்பி நீங்கள் முழு மனதோடு அவரை வழிபட்டீங்க, நல்ல எண்ணத்தோடு வழிபட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக முருகன் கேட்டதை எல்லாமே கொடுப்பாருங்க. அது மட்டும் இல்லாமல் முருக வழிபாடு தினமுமே செய்யுங்க. நீங்கள் நினைத்தது எல்லாமே நடக்கும், கேட்டதுமே கிடைக்க ஆரம்பிக்கும். முருகன் வழிபாடு உங்களோட வாழ்க்கையில் பல மாற்றத்தை ஏற்படுத்துங்க.
கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா அப்படிங்கிற வாசகத்தை மறக்காமல் முருகப்பெருமான் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இந்த வாசகத்தை கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னாலும் டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டிங்க அப்படின்னா கட்டாயம் நல்ல தீர்வு கிடைக்கும். அதே போல் சஷ்டி இந்த சூரசம்ஹாரனை வதம் செஞ்சதுக்கப்புறம் இந்த டைமில் நீங்கள் முருகப்பெருமானை வணங்கி கேட்டிங்க அப்படின்னா கட்டாயம் உங்களுக்கு